ஆமா அப்படின்னு கேட்டதுக்கு விடலாம், இப்போ எங்கேனாலும் விட்டுக்கலாம், ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்டு தான் வண்டியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபாஸ்ட் ஆச்சு, எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க உங்களுக்கு. அவங்க அது வந்துட்டு கரெக்டாக போயிடுப்பான். நான் தான் மாறி வந்துட்டேன். ஃபஸ்ட்டு போயிருப்பான்னு பார்த்தா இவன் நமக்கு பின்னாடி வராங்க. இன்ஜினியர் தான் கேப்பில் இந்த மாதிரி இருக்கு. எவ்வளோ அழுக்கா இருக்கு வேற. இங்கே தான் மெட்ரோ ஸ்டாப்பிங்கா? சரியான சம்பவம் போல. வெல்கம் டு எம்ஜே விலாக்ஸ். நம்ம எங்கே போகிறோம்னா சர்வீஸ் விட போகிறோம். ஆக்சுவலாக சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 கிலோமீட்டரில் போகணும். நம்ம 1033 ஓட்டிட்டு நம்ம ஷோரூம் கால் பண்ணி கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதேமாரி சர்வீஸ் நம்ம வந்து சேலத்தில் வண்டி எடுத்தோம். நம்ம சர்வீஸ் வந்து இங்கே சென்னையில் விடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு விடலாம், இப்போ எங்கேனாலும் விட்டுக்கலாம், ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் விட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆப்பில் வந்து சர்வீஸ் இது இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து எங்கேனாலும் 3 சர்வீஸ் குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா ஃப்ரீ சர்வீஸ் எங்கேனாலும். இந்த ஃப்ரீ சர்வீஸ் தான் ஒன்றும் இல்லைங்க, லேபர் மட்டும் வாங்க மாட்டாங்க, அவ்வளோதான். மிச்சப்படி ஆயிலு அந்த ஃபில்ட்ரு எல்லாமே காசு சார்ஜ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். லேபர் சார்ஜ் மட்டும் வராது, அதுதான் ஃப்ரீ சர்வீஸ். இங்கே சவுண்டு தான் வண்டியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சொல்லணும். சவுண்டு கொஞ்சம் வர மாதிரி இருக்குது வண்டியில். அப்புறம் நம்ம டிவி டிஸ்பிளேல இங்கே எம்ஜே விலாக்ஸ்னு எழுதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் கனவு கைஸ். சர்வீஸ் போயிட்டு விட்டோம், எழுதிடலாம் எம்ஜே விலாக்ஸ் அப்படின்ட்டு. இன்னும் ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் வருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணிக்கிங்க. நம்ம வண்டி வந்து 1000 கிலோமீட்டர் வரைக்குமே 100க்குள்ளே மட்டும்தான் ஓட்டியிருக்கேன். ஏன்னா மைலேஜ் வரணும் அப்படின்றதுக்காகவே 100க்குள்ளே மட்டும்தான் ஓட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் வேணால் டாப் ஸ்பீடு மைலேஜ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா செக் பண்ணி போடுறேங்க. இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேலாம் அந்த லைட்டாக அந்த கேப்பாக எல்லாம் தெரியுது, அது என்னன்னு தெரில, அதையும் கேட்கணும். அப்புறம் வண்டியில் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டிலாம் பக்காவாக இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது வண்டிலாம் குறைய சொல்ல முடியாது. அப்புறம் இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் வைப்ரேட் இருக்குது லெஃப்ட் சைடு, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். அப்புறம் வேறு எதுவும் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வந்ததில்லை வண்டியில். 6 o'clock கால் பண்ணியிருந்தேன், இருந்துக்கிட்டு 6 o'clock ஷோரூம்லாம் மூடிடுவோம்ப்பா, நீ நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு மார்னிங் கொண்டு போய் ஈவினிங் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைண்ணா நான் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டுருக்கேன், என்னால் வர முடியாது, மார்னிங் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு கேஸ். மார்னிங் 7 o'clock போயிட்டு 3:30 தான் வருவேன். ஷிஃப்ட்டு போயிட்டுருக்கேண்ணா, என்னால் வர முடியாது, நான் ஏன்னா ஈவினிங் வரட்டுங்களாண்ணா அப்படின்னு கேட்டேன். ஈவினிங் வாப்பா, ஒரு 5:50 அந்த மாதிரி வந்துருப்பா அப்படின்னாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது கரெக்டாக இருக்காங்க. எவ்வளோ காஸ்ட் ஆச்சு எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு எல்லாமே. சர்வீஸ் போய்ட்டு வந்தோடனே இது கண்டிப்பாக அந்த இது விட்டணும், எம்ஜே விலாக்ஸ் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் கனவு கைஸ், நமக்குன்னு ஒரு வண்டி வாங்கி அதெல்லாம் விட்டணும், ரைடிங் ஜாக்கெட்டு அதெல்லாம் போட்டுட்டு ஒரு ரைடர் மாதிரி ப்ராப்பராக போகணுன்னு ரொம்ப நாள் கனவு கைஸ், கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி புது வண்டி வாங்குற வரைக்கும் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இழுத்து ஓட்டுறது அந்த மாதிரிலாம் ஓட்டாதீங்க, அப்போதான் மைலேஜ்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஆனாலுமே அதே மாதிரி தான் இழுத்துலாம் அவ்வளோ ஓட்டா எப்பயாவது ஒரு டைம் அந்த மாதிரி இழுத்து ஓட்டுவாங்க, அதுதான். மற்றபடி ஆனால் அந்த அவ்வளோவா இழுத்து ஓட்டுனால சர்வீஸ் போயிட்டு வந்துருக்கிறதுனா டாப் ஸ்பீடில் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் உங்களுக்கு, டாப் ஸ்பீடு என்ன எவ்வளோ போகுது, மைலேஜ் எவ்வளோ தருது எல்லாமே உங்களுக்கு அப்டேட். ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் நியர்பையில் எந்த ஷோரூம் இருக்கோ அந்த ஷோரூம் காட்டும். அந்த ஷோரூமில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சர்வீஸ் அங்கே விட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் சர்வீஸ்லாம் எங்கேனாலும் விட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு நாமளும் புக் பண்ணிட்டோம். நாமளும் ஆப்பில் உங்களை சைடில் போடுறேன், நான் அந்த ஆப்பில் நாமளும் புக் பண்ணோம். ஆரி வந்துட்டோமா? ஆரி வந்துட்டோமா? அடுத்த கட்டிங்கோ
எஸ், அடுத்த கட்டிங் தான். மாறி வந்துட்டும். ஓகே. இருக்கடா தனியாக வந்துட்டு இருக்கே, எப்படா சர்வீஸ் ரேட்டு போவ அப்படின்னா ஃப்ரெண்டு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க guys. அவன் கரெக்டாக போயிடுப்பான். நான் தான் மாறி வந்துட்டேன். அவன் போயிருப்பான். இந்த எமர்ஜென்சி வேறு காட்டிக்கிட்டே இருக்கு கைஸ். சர்வீஸ் 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 சர்வீஸ்ன்னு. ஃபியூல் வேறு இல்லை. ஃபியூல் அது அந்த வார்னிங்கும் காட்டுது. 2 வார்னிங் காட்டுது கைஸ். ஃபியூல் ஒன்று, சர்வீஸ் ஒன்று காட்டுது. எங்கே இருக்க? எங்கே? ஆ, டிமார்ட்டுக்கு பின்னாடி அப்படியே வந்தேன்னா தெரிந்தானே அந்த ஷோரூமு. மேக்ஸ் பக்கத்துலையா? மேக்ஸ் பக்கத்தில் அந்த சந்து மாதிரி இருக்கும் பாரு. இல்லைடா, ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருக்கா? அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டினாப்லேயே சின்னதாக ஒரு சந்து மாதிரி போகும் பாரு. அந்த அந்த சந்துலேயே பேர் முன்னாடி நின்றுருக்கேன் நான். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் நான். வா. ம் ம் இவன் ஃபஸ்ட்டு போயிருப்பான்னு பார்த்தா இவன் நமக்கு பின்னாடி வராங்க. வா வா, கட்டாவும் வா பாரு. வந்துட்டே வா, வந்துட்டே இரு. ராயல் என்ஃபீல்டு தாண்டிட்டியா? முன்னாடியாடா, ராயல் என்ஃபீல்டு என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் அந்த சந்து. கரெக்டாக அந்த யமகா ஷோரூம் இருக்கு. ஆமாம். ஆஹா மாமா, இப்போ நீ என்ன பண்ணுறனா அப்படியே டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டியா? ஆமாம் ஆமாம். நீ நீ வா பாரு அப்படியே அந்த எந்த ரோடு? அங்கே இல்லைடா, அங்கே அதெல்லாம் தாண்டி வா. அதெல்லாம் தாண்டி சிக்னல்லாம் கட் ஆகிட்டு உள்ளவா. அதுதான் தாண்டினா இப்படி இந்த பக்கம் வா, போரூர் பரவலியில் வா. வா, நான் ஹைவேல நிற்கிறேன். வா கண் வா பாரு. ஒரு கேடி வண்டி வருதா? வா வா. நெலி கேடிஎம் ஷோரூம் வந்தாச்சு கைஸ். சுத்த விட்டு இந்த ஃபோன் பண்ணியிருந்தோம். சர்வீஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. இன்னைக்கு தான் ப்ரோ, ஈவினிங் தான் போட்டுருங்க சொல்லியிருந்தான். ஆர்சி தான் அன்னைக்கா. இன்ஜினே கழட்டி மாட்டிட்டு இருக்காங்களா? இன்ஜினே கழட்டிட்டாங்களா? 390 அது 200. இந்த இது இங்கே பாரு, டிஎஃப்டி டிஸ்பிளேல தான் கேப் விழுந்த மாதிரி இருக்கு. எவ்வளோ அழுக்கா இருக்கு வேற. இந்த இது கேப் விழுந்த மாதிரி இருக்கு. இது என்ன ஆச்சுன்னு தெரியல.
இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரப்பர் இருக்கே சார், என்னன்னு தெரியல. ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு மெலிசா ஒரு பேப்பர் மாதிரி கட்டணமா மெட்ரோ. மேலே மெட்ரோ, கீழே ஒரு பிரிட்ஜ் போகணும். அது வந்து பைக்ஸ் மட்டும். இங்கே தான் மெட்ரோ ஸ்டாப்பிங்கா? ஸ்டாப்பிங்கண்ணா இது ஸ்டாப்பிங்கண்ணா இது? ஆமாண்டா, ஸ்டாப்பிங்கன்ற ஒன்றுமே இல்லை. கட்டுறாங்களே. ஓ இங்கே இதுமா? இங்கே இறங்கி ஏன்னா இங்கே தான் பஸ் ஆஹா. ஏன்னா இங்கே தான் ஸ்கூல் இருக்கு. பின்னாடி ஸ்கூல் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குதாங்க. எல்லா ஷோரூமும் ஒன்றா இருக்கு. கேடிஎம் இருக்கு, ஹோண்டா இருக்கு, ஹீரோ இருக்கு, ராயல் என்ஃபீல்டு எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. மட்டும்தான் தெரியுது. இது கேப் இருக்குல்ல, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இந்த இடத்துல லைட்டா அதெல்லாம் ஒன்றும் அதில் சவுண்டு கொஞ்சம் ஓவராக வர மாதிரி இருக்குண்ணா. அப்படி ஆயில் இப்போ மாற்றுவாங்க, மாற்றி பார்க்கலாம். ஆமாண்ணா. ஆமாம். 94 20ண்ணா. ஆமாம் தான் இருக்குது. ஆன்லைன் இருக்கா? எனக்கு ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ இப்போ கொஞ்சம் சவுண்ட் வர மாதிரி இருந்துச்சு. வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா? வேறு எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் இருந்தா ஓகே. இது இந்த அண்டர் பில்லி போட்டு தருவீங்களாண்ணா? RC 200 பார்த்தே வராது. இல்லை இல்லை, நான் எக்ஸ்ட்ரா கேட்குறேன். தான் பண்ணி போடணும். ஆர்டர் மட்டும்தாண்ணா? கிளாம்பில் கொடுக்க மாட்டாங்க, கிளாம்பில் செட் பண்ணி போடணும். வெளில போட்டால் எவ்வளோ ப்ரோ வரும்? பிராண்டுக்கு ஏற்ற மாரி வரும். 7000 ரூபா வரைக்கும். 7000 ரூபா வரைக்கும் இருக்கா? எந்த எந்த இது வேணுமோ கேட்டு. அதெல்லாம் போடாதீங்க, இந்த சைலன்ஸில் போட்டுன்னா மெல்ட் ஆகிடும். இது பார்க்க ஏதோ மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கு வண்டி, அதனால தான். நாளைக்கு ஈவினிங் வந்து எடுத்துக்கலாமா ப்ரோ? என்னென்ன ப்ரோ மாற்றுவீங்க? இன்ஜின் ஆயில் மாற்றிடுவாங்க, இன்ஜின் ஆயில் ஃபில்டர், ஓடிங்கு, செயின் லூஸ் பண்ணுவாங்க. வேற ப்ரோ? இதோட நீங்கள் 6000 கிலோமீட்டர் ஆயில் மாற்றினா செகண்ட் சர்வீஸில் மாற்றலாம். ஓகே ஓகே. அது எவ்வளோ? 120 நாளா ப்ரோ? எவ்வளோ டேஸ்? எத்தனை கால்குலேட்டு ப்ரோ? இல்லை மந்த்லி கால்குலேட் சொல்லுவீங்களா? அது எத்தனை நாளில் வேணும்? ஆப்லேயே உங்களுக்கு ரிமைண்டர் வந்துடும். அப்படியா? 6 மாதம் இல்லை 6000 கிலோமீட்டர். ஓகே ப்ரோ. இதுலேருந்து 6000 கிலோ 5000 கிலோமீட்டர் தானே ப்ரோ? 1000லேருந்து நீங்கள் 6000 வரலாம், அதாவது 7000 கிலோமீட்டர் வரலாம். ஓ ஓகே. நாளைக்கு இதே டைம் எல்லாம் முடிஞ்சவொடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க வந்து. இல்லை இதே டைமில் வந்து எடுத்து தரேன் ப்ரோ. சரி ப்ரோ, ஓகே. The next day. மேடம் சர்வீஸ் ஃபோன் பண்ணி நம்பரா மேடம்? வண்டி நம்பர் தெரியாதா? வண்டி நம்பர் தெரியாதா மேடம்? 250. இல்லை நம்பர் 2 நாளைக்கு மட்டும் தான் வந்துச்சு.
1465 நினைக்கிறேன் மேடம். 1465. ம். இல்லையா? ஏய் 14 1447 டா. 1447. 1447. சரியான சம்பவம் போங்க. ஏய் நம்பர் பிளேட் என்ன மட்டும் வந்துச்சு தெரியலறானே. பேர் மனோஜ்னு சொல்றாமா? பேர் நான் நம்பர் தான் கேக்குறாங்க. அப்புறம் யார் சொல்லுங்க? உள்ள போய் பாத்துட்டு இருந்தியா? நம்பர் தெரியும் 7 நம்பர் 1465. 47. 1447. 47. ஏய் உள்ள போறானே நீ எதுக்கு நிக்கற? கேமரா மாட்டேங்கறல. ஏய் நான் வேஸ்ட் பண்ணுவாங்க.